அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் புரட்சித் தாய் சின்னம்மாவை பல்வேறு அமைப்பினர் நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்தனர். வரும் சட்டமன்ற தேர்தலில் புரட்சித் தாய் சின்னம்மாவின் தலைமையில் களம் காணப் போவதாகவும் அவர்கள் உறுதியளித்துள்ளனர். வரும் சட்டமன்ற தேர்தலில் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித் தாய் சின்னம்மாவின் கரங்களுக்கு வலு சேர்க்கும் வகையில் பல்வேறு அமைப்புகள் ஆதரவு தெரிவித்து வருகின்றன. வரும் சட்டமன்ற தேர்தலில் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித் தாய் சின்னம்மாவின் கரங்களுக்கு வலு சேர்க்கும் வகையில் பல்வேறு அமைப்புகள் ஆதரவு தெரிவித்து வருகின்றன. அந்த வகையில் சென்னை போயஸ் கார்டனில் உள்ள ஜெயலலிதா இல்லத்தில் கழக பொதுச் செயலாளர் புரட்சித் தாய் சின்னம்மாவை தமிழ்நாடு அனைத்து பிள்ளைமார் சபை நிறுவன தலைவர் ஆறுமுகம் பிள்ளை, டைகர் பாலு, சக்தி கணேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் நேரில் சந்தித்து தங்களது ஆதரவை தெரிவித்தனர். தொடர்ந்து அனைத்து சமுதாயங்களின் கூட்டமைப்பை சேர்ந்த சதீஷ் நாடார் புரட்சித் தாய் சின்னம்மாவை சந்தித்து ஆதரவு தெரிவித்தார். மேலும் தமிழ்நாடு என்ஜிஓ கூட்டமைப்பின் மாநில தலைவர் கணேசன், மாநில செயலாளர் சண்முகம், மாநில துணைச் செயலாளர் ராமலிங்கம் ஆகியோரும் கழக பொதுச் செயலாளர் புரட்சித் தாய் சின்னம்மாவை சந்தித்து ஆதரவு தெரிவித்தனர். புதுச்சேரியை சேர்ந்த செங்கோல் நீதி மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் நிறுவன தலைவர் முன்னாள் IFS அதிகாரி சத்யமூர்த்தி, பொதுச் செயலாளர் புகழேந்தி, பொருளாளர் உதயகுமார் மற்றும் மாநில புலிப்படை தலைவர் வெங்கடேஷ் ஆகியோர் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் புரட்சித் தாய் சின்னம்மாவை மரியாதை நிமித்தமாக சந்தித்தனர். வரும் சட்டமன்ற தேர்தலில் புரட்சித் தாய் சின்னம்மா தலைமையில் களம் கண்டு மீண்டும் அம்மாவின் ஆட்சி மலர உறுதுணையாக இருப்போம் என உறுதியளித்த அவர்கள் புரட்சித் தாய் சின்னம்மாவுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர்.